ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் எப்படி ஈஸியாக கொத்து சப்பாத்தி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு சப்பாத்தி எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 7 சப்பாத்தியையும் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா. இதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா அதை 2ஆக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 4 தக்காளியை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இதை மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்தோடனே இது கூட சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஃபுல்லாக வேகிறத நான் வீடியோவில் காட்டலை. ஆனால் நல்லா வெந்து உதிரியாக வந்ததுக்கப்புறமா சப்பாத்தி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி ஆட் பண்ணும்போது சால்னா மாதிரி, அதாவது மட்டன் குழம்பு ஏதாச்சும் ஒரு குழம்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழம்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அது எதுவுமே சேர்க்கல, வெறும் முட்டை மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.